அழியா பேசலாமா? பேருக்கு வணக்கம். நான் அதேன் பாலா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ரொம்ப வித்தியாசமான இடத்துல நம்ம சந்திக்கிற இடங்கள் தாண்டி இது மாதிரி ஒரு புதுமையான இடத்துல சந்திச்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம வெளியிட்டு இந்த கடுக்கா திரைப்படம் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. இப்போ இது ரெண்டாவது பிரசவம் தான் சொன்னோம். ஒவ்வொரு படமும் என்கிட்ட கேட்டாங்க ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறது எப்படின்னு. இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுன்றதுன்னா அதை பற்றி சுருக்கமாக சொன்னால் அது ஒரு காண்டாமிருகத்தை பிரசவிக்கிற மாதிரி தான். அப்படிப்பட்ட இரண்டாவது பிரசவமாக இன்றைக்கி கடுக்கா ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ஒரு முருகராசு தம்பி ரொம்ப அருமையான தம்பி. இவரை எனக்கு படம் ரிலீஸ் அப்போ எனக்கு விஜய் கௌரிஷ் தான் எனக்கு பழக்கம். அவர் தான் படம் ரிலீஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக அவசியம் படம் பார்க்கணும் என்கிட்ட என்ன நேராக சந்திச்சு அப்போ ரிக்வஸ்ட் பண்ணார். ரொம்ப சின்ன பையனாக இருக்கார். ஒரு கதாநாயகன் படம் வெறும் படத்தில் மட்டும் எடுக்கிறது இல்லாமல் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ மெனக்கட்டுறாரு. அப்படி ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு அவ்வளோ இதுவாக ஒரு நிச்சயம் கண்டிப்பாக ஒரு நாள் நிச்சயம் வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்றைக்கி ஏற்படுத்தினார். ராஜ்குமார் வாப்பா தம்பி வணக்கம், அனைவருக்கும் வணக்கங்க. கடுக்கா மாதிரியான படம் தான். நானும் ஒரு படத்தை எடுத்துகிட்டு எந்த விதமான அறிமுகமும் இல்லாமல் இந்த சினிமாவுக்கு வரும்போது நீங்களும் இந்த தமிழ் சினிமாவும் கொண்டாடி அந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து என்னை இன்னும் சினிமாவில் இருக்க வச்சுருக்கு அப்படின்னா முதல்ல பத்திரிக்கையாளர்கள் அந்த படத்தை கொண்டாடுறது தான் காரணம். அதே மாதிரி ஒவ்வொரு நல்ல படம் வரும்பொழுதும் பத்திரிக்கையாளர்கள் எந்த விதமான பாரபட்சமும் பார்க்காம கொண்டாடி இந்த படம் நல்ல படம்னு மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறதன் மூலமாக தான் தொடர்ந்து இந்த நல்ல படங்கள் உருவாகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கமர்ஷியல் படம் எடுத்த டைரக்டர் அடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆன அடுத்த வாரத்திலே அடுத்த படத்தை கமிட் ஆகிடுறாரு. அடுத்து அவருக்கு சம்பளம் பேசுகிறாங்க, எல்லா விதமான பொருளாதார தன்னிறைவும் அடைஞ்சிடுறாரு. ஆனால் நீங்கள் ஒரு 10 வருஷமாக பாருங்கள், ஒரு மாற்று திரைப்படம் எடுத்த இயக்குநர்கள், ஒரு நல்ல திரைப்படம்னு பாராட்டப்பட்ட இயக்குநர்கள்லாம் என்னென்னா அடுத்த படம் பண்ணுறதுக்கே இங்கே தடுமாறிக்கிட்டு தான் இருப்பாங்க. இது எல்லாம் தெரிஞ்சே தான் நல்ல படம் ஒன்று பண்ணனா ஒரு மாட்டு சினிமா ஒரு மக்களுக்கான சினிமாவை பண்ணால் அடுத்த படம் கிடைக்கும் கிடைக்காதுங்கிறதெல்லாம் துணிஞ்சே தான் ஒவ்வொரு இயக்குநர்களும் வருஷத்துக்கு 4 இயக்குனர் 5 இயக்குனர் நல்ல படத்தோடு வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க தான் இந்த சினிமாவை காப்பாற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதா என்னுடைய நிலைப்பாடு. ஆனால் அதுக்கு உண்மையிலே நான் இப்போ வரும்போது நான் சொன்னேன், இந்த ஓடிடி நிறுவனங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் எங்கேயோ ஒரு மாய லோகத்தில் தான் இருக்குது. சாதாரண ஒரு தயாரிப்பாளரோ இயக்குனரோ ஒரு ஆர்டிஸ்ட்டோ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோ போய் அவங்கள அணுகவே முடியாது. மெயில் அனுப்புவாங்க, மெயில் அந்த மெயிலை பார்ப்பாங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. அந்த 4 கம்பெனியும் எங்கே இருக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி சாதாரண தயாரிப்பாளர்கள் அதுக்கு ஒரு லாபி பண்ணணும், அதுக்கு பாம்பே வரைக்கும் போகிற கனெக்ஷன் இருக்கணும், கான்டாக்ட் இருக்கணும், அதுக்கு நீங்கள் எங்கெல்லாம் கமிஷன் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். சினிமாவை தாண்டி வேறு ஒரு பிஸ்னஸ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த 4 கதவுகள் எங்கே இருக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியும். அந்த கதவை உடைக்கிறதுக்கான சக்தி அது மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும், அது மிகப்பெரிய லாபியாக இருக்கும். அப்போது இந்த மாதிரி எங்கேயோ ஒரு நல்ல படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொன்னால் இந்த சல்லியர்களுக்கெல்லாம் அதுதான் நடந்துச்சு. எனக்கு தேட்டர் கிடைக்கலன்னு ஒருத்தர் ஒரு அபய குரல் எழுப்பும்போது உடனடியாக ஒருத்தர் என் கதவை திறந்து இதில் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காருன்னா அந்த இடத்துல தயவு செஞ்சு நம்ம கேபிள் சங்கர் நம்ம இதை பாராட்டி ஆகணும். அவருக்கு நம்ம முடிஞ்ச ஒரு கைத்தட்டல் நம்ம கொடுத்தே ஆகும். ஏன்னா கண்ணில் பார்க்குற சார் சொன்ன மாதிரி கண்ணில் பார்க்குற ஒரு ஓடிடி நிறுவனம்னா இதுதான். மற்றதெல்லாம் காற்றுல எங்கேயோ ஏதோ ஒரு ப்ரோக்ராமாக தான் இருக்கே ஒழிய நீங்கள் கண்ணில் பார்க்கலாம். சார் நல்ல படம் சார், கொஞ்சம் போய் ரெக்வஸ்ட் பண்ணலாம், ஆமாங்க நல்ல படம், இந்த படம் இல்லாமல் போயிருமே அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பான ஒரு நல்ல படங்களை தூக்கி விடக்கூடிய ஏதோ ஒரு வியாபாரி கிடையாது அவர் ஒரு இயக்குனர், படைப்பாளி. நல்ல படம் எங்கே வந்தாலும் அது கை கொடுக்கணும்னு கூட போய் நிற்பார். எங்கே இருந்தாலும் ஒரு நல்ல படம் கூப்பிட்டீங்கன்னா ஓடி போய் அடுத்த நிமிஷம் நிற்கக்கூடிய ஒரு படைப்பாளி ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு. அப்படிங்கும்பொழுது அந்த நிறுவனத்தை ஏன் நம்ம முன்னணி ஒரு நிறுவனமாக கொண்டு வந்தால் இவங்ககிட்ட நம்ம போய் கெஞ்ச வேண்டிய தேவையே இருக்காது. எல்லோரும் இன்றைக்கி கேபிள் சங்கம், நம்ம கேபிள் சங்கரோட ஓடிடி தானே, அதுக்கு இவ்வளோ தானே ரேட்டு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மதிப்பீடு ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டுறாமல் இந்த மாதிரியான ஒரு நல்ல படங்கள் எங்கே ரீச் ஆகாமல் தடுமாறுதோ அந்த இடத்துல கை கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு கருணையோட ஒரு அதை பார்த்து அந்த ஓடிடி அந்த ஒரு முன்னணி 4-5 ஓடிடிகளில் ஒரு ஓடிடியை நம்ம கொண்டாந்து நிறுத்த வேண்டியது ஒவ்வொரு படைப்பாளியும் ஒவ்வொரு இயக்குனரோட ஒவ்வொரு பத்திரிகையாளர்களோட கடமையாகவும் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். என்கிட்ட இந்த ஃபிலிம் ஓடிடியில் என்னுடைய படத்தை இப்போ தமிழ் டு மலையாளம் போகிறேன். ரீமேக் மலையாளத்துலேருந்து ரீமேக் தமிழுக்கு வர்றது நிறைய நமக்கு பார்த்துருக்கோம். தமிழ்லேருந்து மலையாளத்துக்கு போகிற ஒரு கண்டென்ட்டை நான் பண்ணியே இவ்வளோ லேட்டாக தான் நான் ஓடிடிக்கு வந்திருக்கேன். அப்போது இங்கே எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது இதில் அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன். இன்னையிலேருந்து இந்த ஓடிடி ப்ளஸில் டைரக்டர் முருகதாஸ் பண்ண இந்த கடுக்கா ஃபிலிம் அமேசான் ப்ரைம்லேயும் சங்கர் சாரோட ஓடிடி ப்ளஸ் ஜியோ இந்த பிளாட்ஃபார்மில் ஸ்ட்ரீமிங் ஆகுது.
தயவு செஞ்சு வந்து பத்திரிகை நண்பர்கள் இந்த படங்களை வந்து இந்த பிளாட்ஃபார்மில் இருக்குங்கிறத எப்படியாவது கொண்டு சேருங்க. ஏன்னு கேட்டால் இதை வந்து பெரிய யாருமே இதுக்கு வந்து ஒரு பைட் கொடுக்கறதுக்கோ இல்லை வந்து ஒரு வெளியில் சொல்கிறதுக்கோ நிறைய தயக்கங்கள் இருக்குது இங்கே ஒரு நல்ல படத்துக்கு. அப்படி இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து உங்களால் மட்டுமே சாத்தியம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த படத்தை ஆரம்பத்தில் ரொம்ப சப்போர்ட் பண்ணி தேட்டர் ரிலீஸ் பண்ண தனஞ்சயன் சாருக்கு என்னோட முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது ஆரம்பத்திலிருந்தே எஸ்ஏசி சார் போஸ்டர் ரிலீஸ் பண்ண எல்லாருமே, ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணல எல்லாருமே, நட்டி சாராக இருக்கலாம், வசந்தபாலன் சாராக இருக்கலாம், நீ வர முடியல, சுரேஷ் காமாட்சி சார்னாலையும் வர முடியல, எல்லாருமே நாளைக்கு போஸ்ட் போடுறாங்க. இந்த ஓடிடி ப்ளஸில் ரிலீஸ் பண்ண கேபிள் சன் சாருக்கு என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் செல்வமணி சாருக்கு நான் வச்சுக்கிறேன். ஏன்னா பெப்சி பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரே பேட்டா வச்சுக்கிட்டு சின்ன படங்களுக்கும் அதே பேட்டா தான், பெரிய படங்களுக்கும் அதே பேட்டா தான், கேமரா பேட்டாவோ இல்லை லைட் பேட்டா எதுவும் மாறுறதில்ல. ஆனால் எங்களுக்கு சொல்ல போகிறது மட்டும் சின்ன படம்னு சொல்லிடுறாங்க. அது ஒன்று நீங்கள் எல்லாத்துக்கும் இது கம்மி பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் அது சின்ன படம்னு சொல்லும்போது அது எந்த யூஸ்ஃபுல் இல்லை. அப்போ நாங்கள் அது சின்ன படம்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் எங்களுக்கு எல்லாம் பெரிய படம்னு சொல்லுங்கள். அதுதான் நான் வைக்கிற ஒரே கோரிக்கையே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓடிடியில் மக்கள் கண்டிப்பாக பார்க்குறதுக்கு ஓடிடி ப்ளஸ், அமேசான் பிரைம் எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஆரம்பத்திலேருந்து இதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ப்ரொமோஷனல் பார்ட்னர்ஸ், சோஷியலாக்காவாக இருக்கலாம், கண்டென்ட் பேரடிஸ் எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது இன்ன வரைக்கும் பண்ண முடியல. நாங்களாம் 5 வருஷமாக எல்லா டீமும் பேசியிருக்கிறோம். ஆக்சுவலாக கேரளாவிலலாம் இருக்குது கவர்மெண்ட் தேட்டர்ஸ். ஸோ இது அரசுக்கும் கோரிக்கை வைக்கிறேன். எலெக்ஷன் வருது. ஸோ எலெக்ஷன் டைமில் பாருங்கள், இப்போ நாங்கள் தலையில தான் குதிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் எலெக்ஷன் டைமில் போய் படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ அது உங்களோட கையில் தான் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக பார்க்க நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் முருகராசன் டைரக்டர் ரொம்ப நன்றி. என்னை ஃபஸ்ட்டு படம் ஹீரோவை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கார்த்திஸ்வரன் வர முடியல, அஸ்திரம் பட டேரக்டர் வந்திருந்தார், அரவிந்த் ராஜுக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. ஸோ இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய கோரிக்கையாக முடிஞ்சால் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் செல்வமணி சாருக்கு நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. ஏன்னா ஒரே பேட்டா தான் பெரிய படங்களுக்கு வச்சுக்கிறாங்க, சின்ன படத்துக்கு வச்சுக்கிறாங்க. பேட்டா மட்டும் மாறல, ஆனால் எங்களுக்கு சின்ன படம்னு சொல்லி ஒதுக்குறாங்க. ஸோ அதனால நான் பெருசுனாவே சின்ன படம் பெரிய படம்னு சொல்கிறது நல்ல படமாக கெட்ட படம் மக்கள் கடைசியாக முடிவு பண்ணுறது. எத்தனை கோடி பட்ஜெட்டில் எடுத்தாலும் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அவ்வளோதான். அவனுக்கு வந்து டெலிகிராமில் அடுத்த நாள் ரிலீஸ் ஆச்சு அவனுக்கு ஒரு 700 MB தான். 500 கோடி போட்டு ஜனநாயகன் எடுத்தாலும் அது ஒரு 700 MB தான் அவனுக்கு. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து தான் எங்களை மாதிரி புதுசாக வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களை பார்த்து அடுத்தடுத்து வரவங்களுக்கும் ஒரு நம்பிக்கையாக இருக்கும். நாங்கள் கடுக்கா படம் ரிலீஸ் பண்ண அப்பயே இந்த பட்ஜெட்டில் படத்தை ரிலீஸ் பண்ணலாமான்லாம் ஒவ்வொரு டீமும் இன்னும் போராடிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் ஒவ்வொரு தெருவிலையும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், ஒரு முன்னுதாரணமாகவும் இருக்கும், ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கும். ஸோ உங்கள் சப்போர்ட்டை கடுக்கா படத்துக்கு இன்னும் இந்த ஓடிடியில் கண்டிப்பாக கொடுங்க. மக்கள்கிட்டையும் விரும்பி கேட்டுக்கிறேன். ஸோ ஹெல்ப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. வெயிட் பண்ண எல்லா ப்ரெஸ் பீப்புளுக்கும், ஆனந்தன் ப்ரெஸ் பிஆர்ஓ அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கேபி சங்கர் சார்லாம் பார்த்துட்டார் படத்தை. பிஸ்னஸ் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு சார் ஆக்சுவலாக ப்ரொடியூசருடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்ததுனால, தேட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்ததுனால சொல்கிறேன். ஒரு ப்ரொடியூசர் வந்து 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு வச்சுக்கோங்களேன். அந்த 100 ரூபாயில் வந்துட்டு 18 ரூபா ஜிஎஸ்டி, 5 ரூபா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ், சரிங்களா? ஸோ 18 + 5 23%. அடுத்து பார்த்தோன்னா இந்த 23 கழிச்சு வர அமௌண்ட்டு வந்துட்டு பார்த்தோன்னா கிராஸ் உங்களுக்கு. அந்த கிராஸில் வந்துட்டு 50% வந்துட்டு தேட்டருக்கு போயிடுது. அந்த 50% தேட்டர் போயிடுச்சு. ஸோ 23 + 50 நீங்கள் போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 73 வருதுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டு தான் வந்துட்டு ப்ரொடியூசருக்கு வருது. ஸோ ஒரு ப்ரொடியூசர் வந்து 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 73-75% வந்துட்டு வெளியில் இருக்கிறவங்க தான் சம்பாதிக்கிறாங்களே தவிர ஒரு 20-25% தான் வந்துட்டு ப்ரொடியூசர் கைக்கு வந்துட்டு இந்த அமௌண்ட் வருது. இன்றைக்கி வந்துட்டு சினிமா வந்துட்டு இந்த நிலைமையில் இருக்குது. ஸோ நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்போ கேபி சங்கர் சார் மாதிரிலாம் இவங்களாம் வந்து என்கரேஜ் பண்ணணும். சின்ன படங்களை வந்துட்டு எடுத்து ஓடிடிக்கு கொடுக்கணும். சார் அவருடைய பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணாங்கன்னா சின்ன படங்களுக்கு வந்துட்டு ஒரு லைஃப் இருக்கும். சின்ன படங்களுக்கு வந்து இன்றைக்கி தேட்டர்ஸே கிடையாது. இன்றைக்கி தேட்டர்ஸ் வந்து ஆக்சுவலாக நிறைய சின்ன படங்களுக்கு வந்து டிக்கெட் எடுக்க சொல்கிறாங்க, சரிங்களா? இதை விட ஒரு மோசமான நிலைமை வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் கிடையாது. அதாவது ஒரு தேட்டரில் நீங்கள் படம் ரிலீஸ் பண்ணோன்னா நீங்கள் வந்து டிக்கெட் எடுங்க, நீங்கள் வந்து ஒரு 50 டிக்கெட் எடுக்கிறீங்களா, நீங்கள் வந்து 75 டிக்கெட் எடுக்கிறீங்களான்னு சொல்கிறாங்க.
பல படங்கள் வந்துட்டு அந்த மாதிரி டிக்கெட் எடுத்து தான் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 நாள் வந்துட்டு ரிலீஸ் பண்ண வேண்டிய நிலைமையாக இருக்குது இன்றைக்கி சின்ன படங்களுக்கு. ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ப்ரொடியூசர் கவுன்சில் சரி, டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன் சரி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தியேட்டர் ஓனர் அசோசியேஷனு, தென் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி சின்ன படங்களுக்கு ஏதாவது பண்ணால் தான் லைஃப். ஏன்னா போன வருஷம் 285 ஃபிலிம்ஸ் ரிலீஸ்டு. இதில் வந்து 250 படத்துக்கு வந்துட்டு கியூப் காசு கூட வரல ரிட்டர்ன். இதுதான் ரியாலிட்டி. நான் உங்களுக்கு டேட்டாவோட சொல்கிறேன். 250 படத்துக்கு கியூப் காசு கூட வரல. எதுவுமே வர முடியல ஃபாரினில் இருந்ததுனால. இந்த கடுக்கா படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு வந்து என்னதான் 2-3 படம் நடிச்சிருந்தாலுமே இந்த படம் தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்தது. கொரோனா டைமில் தான் எனக்கு கௌரிஷும் டைரக்டர் சாரும் வந்து மீட் பண்ணாங்க, பேசினாங்க. சரி சின்ன படம் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எங்கிட்ட இருக்கிற யூனிட் எல்லாமே கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணி இந்த படத்தை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணோம். அதுக்கான ரிசல்ட் வந்து எனக்கு இப்போ தெரியுது. இந்த படம் வந்ததுக்கப்புறம் எனக்கு 2-3 படம் கிடச்சிது. ஸோ தைரியமாக சின்ன படம் பண்ணுங்கள். பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் வரணும். என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டும் நான் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் வந்து நல்லா ரீச் ஆனால் தான் தமிழ் சினிமா நல்லா இருக்கும். ஸோ அதனால் தேங்க்யூ. அண்ட் இந்த படம் ஓடிடியில் வர கேபிள் சங்கர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரிலீஸ் பண்ணி கொடுத்த தனஞ்சயன் சாருக்கு தேங்க்ஸ். என்னால் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட்டு ப்ரொமோஷன் சொல்லிட்டு என்னால் அட்டன் பண்ண முடிஞ்சது. ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ். டைம் ஆச்சு. ஸோ எல்லாருக்கும் நேம் சொல்ல முடியல. ஸோ தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்கும். அண்ட் இந்த ப்ரெஸ் எல்லாருக்குமே, ஏன்னா ப்ரெஸ் அண்ட் மீடியா இல்லைனா என்ன தான் நல்ல படம் எடுத்தாலும் அது ஆடியன்ஸ்ட்டு கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச்.